வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது வெஜிடேரியன் மட்டன் கீ ரோஸ்ட். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் வெஜிடேரியன் மட்டன் கீ ரோஸ்ட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். நான் அரை பேக்கெட்டு மட்டன் எடுத்துருக்கேன். அது ரெண்டாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா 2 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதுகள், கறிவேப்பிலை, பட்டை, லவங்கப்பூ, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், கீ தேவையான அளவு. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துருக்கேன். நல்லா வறுத்துட்டு அரைக்கிறது. 4 பட்டை மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுக்க போகிறோம். வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இதை நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவா? நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இதை. ஓகேவா? இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஆற வைக்க போகிறோம். எடுத்துடலாம். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறிட்ட பிறகு இதை நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் பிளேண்டரில் போட்டுட்டேன். இப்போ வாங்க நம்ம அரைக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இப்போ வாங்க எப்படி சமைக்கலாம்னு காமிக்கிறேன். இப்போ இந்த மட்டனை நம்ம பொரிக்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நம்ம பொரிக்கிறதுக்கு மஞ்சத்தூள். ஓகேவா? மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம். அடுத்தது பெப்பர். அதுக்கப்புறம் சில்லி பவுடரு, இது எல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதுகள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஓகேவா? சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன செய்யணும், ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ஓகேவா? இப்போ நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை பொரிக்க போகிறோம். ஓகேவா? எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் பிடிக்காதுங்க, எண்ணெயில் கூட செய்யலாம். நான் 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் நல்லா உருகட்டும். இப்போ நெய் உருகிடுச்சு. நம்ம பொரிச்ச எண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? எண்ணெய் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம கிராம்பு, பட்டை, லவங்கப்பூ, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுருவோம். இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். ஓகேவா? இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயம் 2 வெட்டியிருக்கோம். இதை சேர்த்துடலாம். பாருங்கள், நெய்யில் போட்டு நம்ம செய்யவும் நல்லா வாசமாக இருக்குது. ஓகேவா? வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், வெந்துக்கிட்டு இருக்கு. நான் பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது 2 போட்டுருவேன். அப்படியே கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுகள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வாசமாக வரணும். ஓகேவா? அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வாசமாக வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம அரைச்சி வச்ச இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. ஏற்கனவே வறுத்தாச்சு, இருந்தாலும் எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்கணும். இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஓகேவா? சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு பார்த்து போட்டுக்குங்க. ஓகேவா? போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்குங்க.
ஓகேவா? அனல் குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஓகேவா? போட்டது வந்து நம்ம அந்த தூள் போட்டோம்னா அரைச்சி தூள் இப்போ நல்லா வதங்கிருச்சு. நல்லா இருக்குது பாருங்கள், வாசமாக இருக்குது. இப்போ இது கூட நான் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சமாக வந்து கீ சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கீ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம பொரிச்சு வச்ச ஆட்டை அரைச்சி இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வறுவல் மாதிரி வரணும். ஓகேவா? மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வித்தியாசமான ஒரு சைவத்தில் செஞ்ச ஆட்டிறைச்சி. சுவையான வெஜிடேரியன் மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.